சூரியம் போ உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள். வாழ்வு தரும் உணவு என்னும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மாபெரும் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அனுதினமும் வழி நடத்துவாராக. இன்றைக்குரிய வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபணிகள் 9ஆம் அதிகாரம் 17 21 முடிய உள்ள வேத பகுதிகளை வாசிப்பதை நாம் கவனிப்போம். அப்பொழுது அனானியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன. அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீடருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களையும் கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். ஆமேன். ஆம், அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் உமது நாமத்திற்கு விரோதமாய் செயல்பட்டிருந்தாலும் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருந்தபடியினால் தகப்பனே அவருடைய பலவீனங்களை மாற்றி அவரை பலப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தைரியமாய் எங்கும் பிரசங்கிக்கும்படி அவரை வைத்தீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறதற்கு அவரை ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய நாமத்தை விசுவாசித்து விசுவாசத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரே தாமதமின்றி உம்முடைய நாமத்தை எங்கும் அறிவித்தார். பார்த்தவர்கள் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்து, அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுடைய கண்களை திறந்த ஆண்டவரே அவர்களுடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்று உமக்கு சாட்சிகளாய் இந்த பூமியிலே அநேகருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி இந்த காலை வேளையில அவர்களை தொடுவீராக ராஜா. வாழ்க்கையில எதையெல்லாம் எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ ராஜா, அவர்களுக்கு அந்த தேவைகளை சந்திப்பீராக. கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக. அவர்களை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதித்து போற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you all. Thank you.